என்னோட அக்காவும் கமர்தீனும் கடைசியில் பேசுகிறாங்க. அப்போ வந்து இது யாரோட பெட்டுடானோடனே நானும் என் ஃப்ரெண்டும் இதில் தான் படுப்போம் அப்படின்னோடனே நீ உன் ஃப்ரெண்டுன்னா யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதான் போத்தன்ராஜ் அப்படின்னோடனே அப்படின்னு கமர்தீன் சொல்லிட்டு அவரே வாயை தவறி வளரிட்டேன், நான் கானா வினோத்தை சொன்னேன் அப்படின்னோடனே நடிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொன்னாங்க. சொல்லிட்டு வெளியே வந்தோடனே பாரு வந்து கமர்தீனோட அக்காவோட கை பிடிச்சிட்டு அக்கா நீங்கள் எதுவுமே தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் எது நடந்ததுக்குமே நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்ன உடனே வந்துட்டு கமர்தீனோட அக்கா சொல்கிறாங்க, தப்பாக எடுத்துக்கிற மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னாங்க. அதுக்கடுத்து உங்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி நாங்கள் நல்லா பண்ணுவோம் அப்படின்னோடனே நீங்கள் உங்கள் அம்மாவை பெருமைப்படுத்துங்க, அவன் என்னை பெருமைப்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை விட டைரெக்டாக கிளியராக சொல்லவே முடியாது. ஆனால் அதை சொன்னதுக்கப்புறமா வெளியில் வந்தாங்க. அப்போ அவங்க அம்மா நின்னாங்க, யார் பாருவோட அம்மா. பட் கமர்தீனோட அக்கா அவங்க அம்மா கிட்ட ரொம்ப மரியாதையாக சொல்லிட்டு போனாங்க, நான் வரேம்மா பார்த்துக்கோங்க அப்படின்னு. அவங்க அம்மாவும் வந்துட்டு குழந்தைங்களுக்கு என்னோடய கிஸ்ஸஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் வந்து கமர்தீனோட அக்கா கிட்ட சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க அப்படி கிளம்பி போயிட்டாங்க. பாரு வந்து அதை காம்ப்ளிமெண்ட்டே நினச்சிக்கிட்டாங்க போல இருக்குது. அதனால அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, நீ உங்கள் அம்மாவை பெருமைப்படுத்து, என் தம்பி என்ன பெருமைப்படுத்தட்டும்னு அவங்க சொல்கிறாங்கம்மான்னு பாரு வந்து ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலாக அவங்க வந்து குத்தி தான் சொன்னாங்க, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ உங்கள் அம்மாவை பாரு, என் தம்பி என்னை பார்த்துப்பாங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. குத்தினா நான் அதை தப்பாக சொல்லலை, அவங்க அக்காவாக இருந்து அவங்க என்ன சொல்லணுமோ அதை கரெக்டாக சொன்னாங்க. பட் பாரு வந்து அதை காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க போல இருக்குது. அவங்க ஹாப்பியாக போகிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.